கட்டா குஸ்தி 2 இதுவரையும் சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த 5 நாளுமே. நேத்து 5வது நாள் எவ்வளோ வசூல்? இந்த 5 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஐ நோபடி அப்படின்னு பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கும், அப்புறம் இதயம் முரளி அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங்கையும் இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். இது இல்லாம இன்னும் சில படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பார்ப்போம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. சில பேர் பிதாமகன் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா அந்த மாரி ஒரு ஃப்ரேம் பிதாமகன்ல வருமான்னு தெரியல. ஆனா ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில் பில் வால்யூம் 2. ஸோ கில் பில் வால்யூம் 2 அப்படிங்கிறத நெறைய பேர் சரியா கண்டுபிடிச்சிருந்தீங்க. அத உங்கள புதைச்சு வச்சிருப்பாங்க. அதிலிருந்து உடைச்சிட்டு வெளில வந்து அவங்க படுத்து கிடப்பாங்க. அதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு அஸ்வந்த், சரவணகுமார், பிரவீன்குமார், வின்ஸ், கார்த்திக் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. மினியான்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற படம் நேத்து 6வது நாள் 79,00,000 இந்தியாலயும், டோட்டலா 9,84,00,000 இந்த படம் இந்தியால கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு $166 மில்லியன். ஸோ இந்தியன் கரன்சி படி கிட்டத்தட்ட 1,580 கோடிக்கு மேல வருது. பட்ஜெட் $85 மில்லியன். மே வாபஸ் ஆவுங்க அப்படிங்கிற படம் நேத்து 26வது நாள் இந்தியால 87,00,000, உலகம் முழுக்க 95,00,000. டோட்டலா 70 கோடியே 87,00,000 இந்தியாலயும், 89 கோடியே 89,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 70 கோடி பட்ஜெட். காக்டெயில் 2 நேத்து 19வது நாள் இந்தியால 59,00,000, உலகம் முழுக்க 65,00,000. 111 கோடியே 98,00,000 இந்த படம் இந்தியால கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 141 கோடியே 44,00,000. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். கேரி ஆன் ஜாட்டா 4 அப்படிங்கிற ஒரு பஞ்சாபி ஃபிலிம் நேத்து 12வது நாள் இந்தியால 50,00,000, உலகம் முழுக்க 58,00,000. 32 கோடி 26,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 19 கோடியே 14,00,000 இந்தியால கலெக்ட் பண்ணிருக்கு. 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வெல்கம் டு த ஜங்கிள் இந்த படம் நேத்து 12வது நாள் 3 கோடியே 52,00,000 இந்தியாலயும், 3 கோடியே 96,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 144 கோடியே 51,00,000 இந்தியாலயும், 175 கோடியே 60,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 120 கோடி பட்ஜெட். செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கை தாண்டும் போது 200 கோடியை தாண்டி இருக்கலாம். ஆல்ஃபா அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் 4 கோடியே 96,00,000 இந்தியாலயும், 5 கோடியே 78,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடியே 58,00,000 இந்தியாலயும், 70 கோடியே 12,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 110 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ராவ் பகதூர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானால 36,00,000, உலகம் முழுக்க 53,00,000. 9 கோடியே 88,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். நாகபந்தம் அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் 1 கோடியே 32,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 1 கோடியே 95,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 16 கோடியே 89,00,000 இந்த படம் டோட்டலா இந்த 5 நாள்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். மா இன்டி பங்காரம் சமந்தா அவர்களோட படம். இந்த படம் பெரிய கலெக்ஷனுங்க. நேற்று 19வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 47,00,000, உலகம் முழுக்க 58,00,000. 53 கோடியே 85,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 97 கோடியே 55,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். வசூல்ல ஒரு பெரிய வெற்றி. ஃபீமேல் சென்ட்ரிக் மூவில இந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்குதுன்னா அது பெரிய விஷயம். நூறுசாமி நேத்து 19வது நாள் தமிழ்நாட்டுல 8,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 12 கோடியே 97,00,000 தமிழ்நாட்டிலும், 17 கோடியே 25,00,000 உலகம் முழுக்க. 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். கான் சிட்டி அப்படிங்கிற படம் 12வது நாள் தமிழ்நாட்டுல 7,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 6 கோடியே 2,00,000 தமிழ்நாட்டிலையும், 7 கோடியே 30,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட். டார்க் அப்படிங்கிற தமிழ் படம் டே 4ஓட டே 5 ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. நேத்து தமிழ்நாட்டுல 21,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 1 கோடியே 8,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 4 கோடியே 25,00,000. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வீக் டேஸ்ல ஓரளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். இப்ப பண்ணியிருக்கு இந்த 2 நாள். அப்புறம் கட்டா குஸ்தி 2 நேத்து 5வது நாள் ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல 2 கோடியே 28,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 28,00,000, ஓவர்சீஸ்ல 67,00,000, உலகம் முழுக்க 3 கோடியே 23,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேத்து 5வது நாள். டோட்டலா 18 கோடியே 54,00,000 தமிழ்நாட்டிலும், 2 கோடியே 62,00,000 ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 57,00,000, உலகம் முழுக்க 25 கோடியே 73,00,000. 25 கோடியே கடந்திருக்கு. ஸோ வசூல் ரீதியா ஒரு வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 27 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு. இந்த படம் ஃபைனலா ஒரு 50ல இருந்து 60 கோடிக்குள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க இந்த படம்? இந்த படம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணும்? ஃபைனல் ரன் எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஹிந்தி படத்துல தமால் 4 அப்படின்னு 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, ஜூலை 10. இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல இந்தியால 1 கோடியே 84,00,000, உலகம் முழுக்க 2 கோடியே 5,00,000. ஸோ பாத்துக்கோங்க, வழக்கமா தமிழ் சினிமா மேலதான் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். என்னன்னா, ஒரு படம் ஹிட் ஆயிடக்கூடாது, அதுல அப்படியே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுவும் ஃப்ளாப் ஆனாலும் விட மாட்டாங்க அப்படின்லாம் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா
இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீரிஸ் இருக்கு. 4, 5ன்னு போய்க்கிட்டே இருக்கு. ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய படங்கள் பார்த்தோம். ஹவுஸ்ஃபுல்லாம் 5 பார்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த தமால் அப்படிங்கிற படம் 4வது பார்ட் இப்போ 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அட்வான்ஸ் புக்கிங்ல உலகம் முழுக்க 2,05,00,000. அப்புறம் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட ஐ நோபடி அப்படிங்கிற படம் அட்வான்ஸ் புக்கிங்ல கேரளால 74,00,000, உலகம் முழுக்க 98,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு. அட்வான்ஸ் புக்கிங் இந்த படத்துக்கு இன்னும் பெட்டரா இருக்கணும். ஸோ பார்ப்போம் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. நாளைக்கு இந்த படம் ரிலீஸ். அப்புறம் அதர்வா அவர்களோட இதயம் முரளி இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. இந்த படம் நாளை கழிச்சு அதாவது 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல 18,00,000 தமிழ்நாட்டிலும் 22,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. புக்கிங் ஓபன் பண்ணி கொஞ்ச நேரத்துல ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் கண்டிப்பா வரப்போற நேரத்துல, அதாவது இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. ஸோ கண்டிப்பா அட்வான்ஸ் புக்கிங் ஒரு ஃபைனல் நம்பரே ஒரு நல்ல நம்பரை எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்கு புக் பண்ணிட்டீங்க, எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா 2026ல வந்து ஹிந்தி படங்கள்ல பெரிய கலெக்ஷன்லாம் எடுத்திருக்கு. துரந்தர் 2ல இருந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்க இந்த வெல்கம் டு த ஜங்கிள் வரையுமே. ஸோ இந்த டாப் 10 லிஸ்ட்டை நம்ம பார்ப்போம். இதுல நிறைய மாற்றங்கள் இருக்கு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததை விட. இதுல வந்து 10வது இடத்துல ஹை ஜவானி தோ இஷ்கு ஹோனா ஹே அப்படிங்கிற படம் 72 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. மர்தானி 3 76 கோடிக்கு மேல வசூல் பண்ணி 9வது இடத்துல இருக்கு. 8வது இடத்துல மே வாபஸ் ஆவுங்கா 89 கோடி 89 லட்சம் 8வது இடத்துல இருக்கு. ஓ ரோமியோ 111 கோடி 39 லட்சம் 7வது இடம். ராஜா சிவாஜி 114 கோடி 65 லட்சம். இது ஒரு மராத்தி ஃபில்மா இருந்தாலும் இது வந்து பைலிங்குவலா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மராத்தி ஹிந்தி அப்படின்னு நம்ம ரெண்டுத்துலயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். காக்டெயில் 2 5வது இடத்துல இருக்கு. 141 கோடியே 44 லட்சம். வெல்கம் டு த ஜங்கிள் 4வது இடத்துல இருக்கு. 175 கோடியே 60 லட்சம். பூத் பங்களா 270 கோடியே 95 லட்சம். பார்டர் 2 வந்து 450 கோடியே 89 லட்சம். துரந்தர் த ரிவெஞ்ச் 1823 கோடி மேல வசூல் பண்ணியிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 3rd 4th ரெண்டுமே வந்து அக்ஷய்குமார் அவர்களோட படம் இருக்கு. ஸோ அக்ஷய்குமாரோட கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஃபிளாப்பா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா எல்லாமே பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்து வரப்போற படங்களும் இதே மாதிரியே பெரிய வெற்றி அடையுதான்னு. ஸோ வெல்கம் டு த ஜங்கிள் இதுல பூத் பங்களாவோட கலெக்ஷனை பிரேக் பண்ணுதான்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததான் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவில இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி 20 வருஷத்தை கடந்திருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த கலெக்ஷனை விட ரொம்ப ரிலையபிளான சோர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நம்பர். தமிழ்நாட்டில் மட்டுமே 15 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 1.5 கோடி, ஓவர்சீஸ்ல 75 லட்சம், டோட்டலா 17 கோடியே 25 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட், 8 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஒரு பிக்கெஸ்ட் காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு தான் படம் வந்து பட்ஜெட் 4 கோடி, ஆனால் படம் ஆக்சுவலா பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். ரொம்ப யூனிக்கா யோசிச்சிருப்பாரு சிம்புதேவன் இந்த படத்தை. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.